ஓகே. என்ன சொன்னா, எல்லாருக்கும் வந்து இப்பதான் எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்க. ஃப்ரீயா வந்து இப்ப என்கிட்ட ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்டா இந்த ஒர்க் ஷாப் வந்து உங்களோட லைஃப்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் ஷாப். அடுத்த விஷயம் வந்து என்ன சொன்னா, நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம். சரியா? இன்னும் ஆட்கள் வந்து கொண்டிருக்கீங்க. ஆ நார்மலா கதைச்சுட்டு போவோம். பிறகு எல்லாம் ஜாயின் ஆன பிறகு நாங்க ஒர்க் ஷாப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஆ என்னடா இப்ப நாங்க வந்து இப்ப நியூ ஜெனரேஷன்ல இருக்கிறோம் இப்ப. அதாவது உயர் தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல இன்றைக்கு இருக்கிறோம். சரியா? இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, நாங்க வந்து இந்த ஒர்க் ஷாப்ப ஸ்டார்ட் பண்ண ரீசன் சொன்னா, இப்ப இதுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து கூடிக்கொண்டு போகுது. சரியா? அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ எடிட்டிங்க விட இது ஒரு ப்ரொஃபஷனல். இப்ப ஜொயினாக எல்லாரும் வந்து ப்ரொஃபஷனல் ஒரு வீடியோ எடிட்டரா மாறணும். சரியா? அதான் எங்கட குறிக்கோள். சரியா? அண்ட் அடுத்த விஷயம் வந்து என்ன சொன்னா, இப்ப வீடியோ எடிட்டிங்ன்றது வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா எல்லா இடத்துலயும் வந்து என்ன இதுக்கான டிமாண்ட் கூடிக்கிட்டு போகுது. ஸ்ரீலங்கா மட்டுமில்ல எல்லா இடத்துலயும் வந்து இதுக்கான டிமாண்ட் கூடிக்கிட்டு போகுது. அதை நாங்க கண்கூட பார்த்து கொண்டு இருக்கோம். டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கோம். சரிதானே? சோ ஏன் நாங்க இந்த ஒர்க் ஷாப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னா, இதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரியா? இதால எங்க லைஃபுக்கு என்ன என்ன கிடைக்க போகுது, அடுத்த விஷயம் நான் என்ன ஆக போறேன். சில பேருக்கு வந்து என்ன சொன்னா, சில பேருக்கு வந்து ஒரு கனவு ஒன்று இருக்கும். சரியா? ஒரு எடிட்டர் ஆகணும்ன்றது கனவு ஒன்று இருக்கும். சரியா? ஒரு அனிமேட்டர் ஆகணுன்ற கனவு ஒன்று இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து என்ன சொன்னா எங்களால கம்ப்ளீட் பண்ண இயலும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து வேணும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இத நீங்க லேர்ன் பண்ணணும். சரியா? ஏன் நாங்க லேர்ன் பண்ணணும்? இதால எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்டின்னா நீங்க நினைக்கவே கூடாது. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க உங்களுக்கு தருவோம். சரிதானே? ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு தருவேன் நாங்க. ஓகே. இப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். சரிதானே? இது நான் கொமனா ஒரு விஷயம் நான் கதைக்கிறேன் நான். இப்ப நாங்க வந்து ஒரு வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு மாசம் எவ்வளவு உழைக்கிறோம்? நார்மலா வந்து ஒரு 35,000 40,000 உழைக்கிறோம் நாங்க. 35, 40, 45 உழைக்கிறோம் நாங்க. அது எங்களோட அத்தியாவசிய தேவைக்கு தான் காணும். அது இப்ப காணாம போகுங்க. இப்ப எங்களுக்கு அது காணாம இருக்கு என்ன? அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுப்போம். இன்ட்ரஸ்டிங்கான ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுக்கோணும். அதான் இந்த வீடியோ எடிட்டிங். ஆனா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. சரியா? இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க. நீங்க வந்து எதிர்பார்க்காதத விட நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நாங்க. சரிதானே? இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து என்ன சொன்னா, எல்லா இடத்துலயும் வந்து இதுக்கான வேக்கன்சி வந்து கூடிக்கிட்டு போகுது. ஸ்ரீலங்கால மட்டும் பார்க்க போனா நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்கான ஆ வேக்கன்சி வந்து கூடிக்கிட்டு போகுது. சரியான எடிட்டர் இல்லாம. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கான சான்ஸ் நீங்க வடிவா யூஸ் பண்ணணும். இதுக்கான சான்ஸ் நீங்க வடிவா யூஸ் பண்ணணும். சரியா? சோ அதுக்காக தான் நாங்க இவ்வளவு மெனக்கெட்டு உங்களுக்காக வந்து இவ்வளவு டைம் எடுத்து எல்லா விஷயங்களும் விளங்கப்படுத்தணும். பட் இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்றேன்னா, சரியா? இந்த கிளாஸ்ல வந்து அதாவது இந்த வொர்க் ஷாப்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அத நீங்க எனக்கு தெளிவா கேட்கலாம். எத்தன டவுட்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல. என்னென்ன டவுட்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல. இது கேட்கலாமா? வேணாமா? ஆ சார் என்ன நினைப்பார்? அப்படி என்று நீங்க நினைக்கவே வேண்டாம். சரியா? உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து என்ன டவுட்ஸ் வருது? அத மட்டும் நீங்க கேட்டீங்க சொன்னா ஓகே. ரைட். இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வருவோம். சரியா? ஏன் நான் வீடியோ எடிட்டிங் படிக்கணும்? அதாவது இது வந்து உங்களோட தொழில் என்று நீங்க பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பேஷன். ஜஸ்ட் ஒரு பேஷன். சரியானே? ஒரு பேஷனுக்கு நீங்க வாரீங்க. இதுல நிறைய ஃப்ரீடம் இருக்கு. நீங்க வந்து நீங்க ஆபீஸ்ல போயிட்டு காலமே
8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5க்கு வந்து நீங்க அப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஃபுல்லா என்ன செய்வீங்கன்னா வீட்டுல வந்து வேலை செய்ய போறீங்க. சண்டே நீங்க ஆன்லைன்ல இருந்து வேலை செய்யலாம். சரிதானே? இதால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு என்ன சொன்னா இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகும். இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகும். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். சரிதானே? என்னென்ன விஷயங்கள் வருது. இப்ப நார்மலா பாத்தீங்க சொன்னா, இப்ப TikTok இருக்குது, CapCut இருக்குது, Filmora இருக்குது. இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அதுல வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் இல்ல. சரிண்ணே. CapCutல செஞ்சா அதுல குவாலிட்டி உடையும். TikTokல செஞ்சா குவாலிட்டி உடையும். பட் அதுல நாங்க வந்து எல்லா வேலையும் செய்ய இயலாது. சரியா? ஏன் நான் சொல்ல சொன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீடியோ அனுப்பக்குள்ள எங்களுக்கு என்னது டைம் முக்கியம். என்ன டைம்ல நாங்க வந்து அந்த வீடியோவ கட் பண்ணணும், ஒட்டணும் இப்படியான சிக்கல் இருக்குது. அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்னா, ப்ரொஃபஷனலா நாங்க செய்யோம். எங்கள ப்ரொஃபஷனல் எங்களுக்கு முக்கியம். சரிதானே? மற்றது பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய ரீல்ஸ் வந்துகொண்டு இருக்குது. சரிதானே? மோஸ்ட்லி பாத்தீங்க சொன்னா, இப்ப எல்லாம் யூஸ் பண்றது சொன்னா, CapCut தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் நிறைய இதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் இல்ல. இது என்ன ஒரு பொழுதுபோக்கு தான் நாங்க வந்து அது சும்மா செய்து பார்க்கிறது. இது வந்து என்ன சொன்னா, உங்களுக்கான பேஷன வந்து நாங்க கிரியேட் பண்ணி தருவோம். உங்களுக்கு நான் லைஃப் டைம் சப்போர்ட் நான் குடுப்போம் நாங்க. அதுல நான் உங்களுக்கு 100% வந்து நான் உறுதியளிக்கிறேன். சரியானே? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து இப்ப இன்றைக்கு வொர்க் ஷாப் போகுது. அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்னென்ன மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லி தர வேண்டி, நாங்களும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது. ஓகே, இந்த விஷயம் வேலை செய்யல. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கல. அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி A to Zக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அத நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னா, ஏன்னா இது என்னோட பேஷன். சரியா? இது நான் என்னோட பேஷனா வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கேன் நான். சரிதானே? ஓகே. இப்போ நாங்கள் முக்கியமான விஷயம் ஒண்ணு கதைக்க போறோம் நாங்கள். ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங்ல வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம் நாங்க. சரியா? என்ன சாஃப்ட்வேர் நாங்க யூஸ் பண்ண போறோம். சரிதானே? நைஸ். சரியா? என்ன சாஃப்ட்வேர் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க சொன்னா என்ன, ஹவ் டு லேர்ன் வீடியோ எடிட்டிங். முதலாவது பாத்தீங்க சொன்னா Adobe Premiere Pro, 2வது Adobe After Effects, 3வது Adobe Media Encoder. சரியா? இந்த 3 விஷயங்கள் இருக்கு. நான் வந்து எல்லாம் டீப்பா தான் கொண்டு போய்க்கிட்டு இருக்கேன். என்னால வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு A to Zக்கு கிளியர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த வொர்க் ஷாப் ஃபுல் டைமா நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் விளங்கும். மற்றது டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் டைம்ல. ரைட். இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா, நாங்க Premiere ஏன் யூஸ் பண்ணணும், Adobe After Effects ஏன் யூஸ் பண்ணணும், Media Encoder ஏன் யூஸ் பண்ணணும். இத நான் வந்து இப்ப உங்களுக்கு நார்மலா வந்து நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப என்னன்னா, நாங்க வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யக்குள்ள வந்து நாங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் சொன்னா, Adobe Premiere Pro தான் யூஸ் பண்ணலாம். சரிதானே? இப்ப இதுல வந்து என்ன சொன்னா, இப்ப நார்மலா பேசிக் தெரிஞ்ச ஆட்கள், அட்வான்ஸ் தெரிஞ்ச ஆட்கள், இல்லாட்டி நார்மலா வீடியோ எடிட்டிங்கே தெரியாத ஆட்கள் எல்லாருக்கும் வந்து நான் காமனா சொல்ற விஷயம் என்ன சொன்னா, இந்த பிரீமியர்ல வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. சரி, அது உங்களுக்கு வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து ஃபுல்லா எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ நாங்க ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். அடுத்தது Adobe After Effects. இந்த After Effectsல என்ன செய்யலாம்? சரி, என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு எஃபெக்ட்ஸ்கள் நாங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். மற்றது பாத்தீங்க சொன்னா 2D அண்ட் 3D அனிமேஷன் நாங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்ப நார்மலா பிரீமியர்ல பாத்தீங்க சொன்னா வீடியோக்கெல்லாம் கட் பண்ணலாம். அதாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். பிரீமியர்ல வந்து வீடியோ கட் பண்ணி எடிட் பண்றது மட்டும் அது வீடியோ எடிட்டிங் இல்ல. சரியா? வீடியோவ கட் பண்ணி நாங்க வந்து எடிட் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க வந்து அது வந்து வீடியோ எடிட்டிங் இல்ல. அதாவது என்ன, ஒரு ஃபுட்டேஜ வந்து நீங்க என்ன செய்யணும் சொன்னா விசுவலைஸ் பண்ணணும். ஒரு ஃபுட்டேஜ வந்து நீங்க விசுவலைஸ் பண்ணணும். ஒரு படம் பார்க்குறீங்க. தியேட்டர்ல ஒரு படம் பார்க்குறீங்க. யூடியூப்ல யூடியூப் சேனல் பார்க்குறீங்க. சரிதானே? இப்ப மெயினா ஒரு விஷயம் எடுப்போம் சொன்னா, ஒரு படம் பார்க்கீங்க சொன்னா, அதுல விசுவல் எப்படி வருது? சவுண்ட் எப்படி வருது? என்ன மாதிரியான எஃபெக்ட் யூஸ் பண்றாங்க? இதத்தான் என்ன நாங்க வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். சரிதானே? அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றை நான் விளங்கப்படுத்தலாம். இல்லன்னா உங்களுக்கு குழம்பிடும். சோ நான் ஒவ்வொன்றை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். சரிதானே? அதாவது என்ன சொன்னா, நாங்க ஒரு வீடியோ வந்து கட் பண்ணி, எடிட் பண்ணி, அது சரியான ஒரு பாணியில வந்து விசுவலைஸ் பண்ணணும். சரியான பாணியில வந்து விசுவலைஸ் பண்ணணும். அதான் வீடியோ எடிட்டிங். எடிட்டிங்ன்னு சொன்னா, அதாவது கலை. நாங்க வந்து வீடியோவ எடுத்தோமா, கட் பண்ணோமா, சவுண்ட போட்டோமா, மியூசிக்க போட்டோமா இல்ல. அது இல்ல. அது ப்ரொஃபஷனல் இல்ல.
நீங்க ஒரு படத்தை கிரியேட் பண்ணணும். உங்கள்ட்ட வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ், ஒரு 10 வீடியோ ஃபுட்டேஜ் தாராங்க சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க விசுவலைஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட எடிட்டிங் டேலண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட். ஆஃப்டர் எஃபெக்ட்ல என்ன செய்யலாம் சொன்னா 2D அண்ட் 3D அனிமேஷன் நீங்க கிரியேட் பண்ணலாம். நார்மலா பாத்தீங்க சொன்னா யூடியூப்ல வந்து இருக்குது, நிறைய லோகோ இன்ட்ரோஸ் இருக்குது, நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம் சொன்னா அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ல வந்து நீங்க வடிவா செய்யலாம். அதுக்கான உங்களுக்கு சகல சப்போர்ட்டும் என்னால செய்ய இயலும். சரி, மோஸ்ட்லி இந்த 2க்கும் மோஸ்ட்லி இந்த 3க்கும் வந்து வேற லெவல் டிமாண்ட் உண்டு. கிரியேட் ஆகி கொண்டிருக்குது. நிறைய பேர் வந்து எங்க படிக்கலாம்ன்றத வந்து தேடி கொண்டிருக்காங்க. ஏன்னா சரியான ஒரு லெக்சர்ஸ் இல்ல. சரியானே, சரியான லெக்சர்ஸ் இல்ல. நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன சொன்னா பிரீமியர்ல வந்து எல்லா விஷயமும் விளங்கப்படுத்தவே மாட்டாங்க. யாருமே எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்த மாட்டாங்க. என்ன பத்தி சொன்னா மற்றாக பழகக்கூடாது என்றதுக்கு. சரி, அதால வந்து நீங்க எல்லாம் என்னத்த படிக்கிறீங்க? அதால உங்களுக்கு என்ன சொன்னா, ஒரு 100க்கு 100 என்னால சப்போர்ட் பண்ண இயலும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கிளாஸ வந்து தொடர்ந்து ஜாயின் பண்ணி ஆகணும். அத நான் உங்களுக்கு சொல்றது. ஓகே. அடுத்த விஷயம் என்ன சொன்னா, அடாப்ட் மீடியா என்கோடர். அடாப்ட் மீடியா என்கோடர். இது வந்து என்ன சொன்னா, மோஸ்ட்லி யாருக்குமே பெருசா தெரியாது. இது வந்து என்ன சொன்னா, ஸ்டுடியோ வொர்க் செய்றவங்களுக்கு தான் இது நல்லா தெரியும். ஏன் நாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். சரியானே. பொதுவா வந்து சொன்னா, நான் எல்லாருக்கும் நான் தெளிவா விளக்கப்படுத்தேன்னு சொன்னா, இது மோஸ்ட்லி வந்து என்ன சொன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட வந்து இப்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ல வந்து நான் ஒரு டைட்டில் அனிமேஷன் வந்து கிரியேட் பண்றேன். சரியா? அதோட ஃபைல் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிபி இல்லாட்டி 10 ஜிபிக்கு தான் வரும். ஸோ அத வந்து என்ன செய்யணும் சொன்னா, இந்த மீடியா என்கோடர்ல நாங்க எக்ஸ்போர்ட் பண்றதால எங்களுக்கு ஒரு 50 எம்பி இல்லாட்டி ஒரு 10 எம்பிக்கு தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு விசுவலைஸ் காட்டும். இதால உங்களுக்கு என்ன சொன்னா மேல ஈஸியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சொன்னா மீடியம் கூட வந்து உங்களுக்கு கிளாஸ்ல வந்து இன்னும் டீப்பா நான் கொண்டு போவேன் நான். சரியா? ரைட். இப்ப நான் பாத்தீங்க சொன்னா என்ன சொன்னா இதுல வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வீடியோ எடிட்டிங்? சரியா? வீடியோ எடிட்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் மேனிபுலேட்டிங் அண்ட் கம்பைனிங் வீடியோ அண்ட் ரைட். டு கிரியேட் மறக்கிறேன். டு கிரியேட் கம்ப்ளீட்டட் வீடியோ ப்ராஜெக்ட். இப்ப என்ன சொன்னா ஒரு வீடியோவை நீங்க என்ன செய்ய வேணும்? அதாவது நீங்க எடிட் பண்ற மட்டும் வந்து வேலை இல்ல. அதுல வந்து நீங்க சவுண்ட் மிக்சிங் குடுக்கணும். சரியா? சவுண்ட் மிக்சிங் வந்து நீங்க சரியா குடுக்கணும். அடுத்தது வந்து எஃபெக்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் தேவைன்னு அத நான் உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க சொன்னா என்ன சொன்னா, டெக்னிக்கல் சேஞ்சஸ். சரியா? முக்கியமா வார பிரச்சனை சொன்னா டெக்னிக்கல் இஷ்யூ கணக்க வாருது. அது எடிட்டிங்ல வந்து 100க்கு 30% இருக்கு. அத நான் உங்களுக்கு எப்படி அத சால்வ் பண்ணலாம். சரியானே? சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னா 100க்கு 100 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா என்ன? இப்ப வீடியோ எடிட்டர்ஸ் இந்த கிளிப்ஸ் ஆல்டர் அண்ட் கரெக்ட் சவுண்ட் மிக்சிங். இப்ப பொதுவா வந்துன்னா ஒரு வீடியோ கொண்டு என்னென்ன எங்களுக்கு தேவை. சரியா? அதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன விஷயம் பார்க்க சொன்னா, எங்களுக்கு என்ன ஸ்கில் தேவை? இதான் எங்களுக்கு மெயின் விஷயம். எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு முக்கியம். சரிதானே? என்னன்னா நாங்க வந்து ஓகே, நாங்க வீடியோ எடிட்டிங் நாங்க ஃபுல்லா பழகிட்டோம். ஃபுல்லா பழகிட்டோம். நாங்க வந்து ஃபுல்லா பழகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் ஃபுல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? வொர்க்குக்கு போகணும். எங்களுக்கு என்ன தேவை? சிவி தேவையா? சிவி எங்களுக்கு தேவை இல்ல. அடுத்து என்ன? போர்ட்ஃபோலியோ, எக்ஸ்பீரியன்ஸ், வொர்க் சாம்பிள். இதுல என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க சொன்னா, எங்களுக்கு வந்து 100க்கு 100 போர்ட்ஃபோலியோ தான் ஆட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோன்னு சொன்னா என்ன? எங்கள பத்தி ஒரு ஒரு ஸ்கில் ஒண்ணு அவங்களுக்கு தேவை. நாங்க என்ன செய்றோம்? எங்களுக்கு வந்து எந்த என்னென்ன கிளையண்ட் வந்து எங்கள்ட்ட வந்து வொர்க் தந்தவங்க. அவங்களோட டெஸ்டிமோனியல் என்ன? இதத்தான் நாங்க வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். மற்றது எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு காலம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பழகின காலம். இப்ப 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அத சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் என்னது. அடுத்தது வொர்க் சாம்பிள். சில கம்பெனிஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா, சில கம்பெனிஸ் வந்து நீங்க ஆ நீங்க செய்த வொர்க் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். சரிதானே? நீங்க வந்து இல்ல இந்த சிவி அதாவது இந்த கரிக்குலம் பிட் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான்.
சரி இந்த சிவி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். 100% தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட ஒர்க் சாம்பிள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணீங்களான்னு சொன்னா 100% இல்லாட்டி 80% வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒர்க் சாம்பிள் வந்து என்ன? இப்ப நீங்க வந்து படிச்சு செய்த ஒர்க் சாம்பிள் மினிமம் ஒரு 5 சாம்பிளோ 10 சாம்பிளோ வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும், செய்து வச்சிருக்கணும். செய்து வச்சிருந்தா தான் உங்களால வந்து என்ன செய்யலாம், ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். வேலை வந்து அதாவது நீங்க வந்து எடிட்டிங் பழகுறீங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து செய்றீங்க. ஒரு கம்பெனிக்கு போய்க்குள்ள வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க என்ன செய்யணும், போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க கிரியேட் பண்ணி காட்டணும். உங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ தேவைன்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு வந்து என்னோட வந்து கண்டெக்ட் பண்ண நான் உங்களுக்கு அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சு தருவேன் நான். அடுத்தது பாத்தீங்க சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலா வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனா உண்டு இந்த ப்ரொஃபஷனல் இந்த இதுல வந்து ப்ரொஃபஷனல் இந்த வீடியோ வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. அதே மாதிரி அவ்வளவுக்கு கஷ்டம் இல்லை. அது உங்களோட கையிலான இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜி வசதியும் நாங்க கிரியேட் பண்ணி தருவோம். ரைட். ஓகே. ஒரு பிசி கன்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு. சரியான ஒரு பிசி கன்ஃபிகரேஷன் லேப்டாப் அண்ட் பிசி நார்மலா வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல வந்து பிசி இருக்கணும், ஹை கன்ஃபிகரேஷன் அதெல்லாம் தேவையில்லை. மினிமம் வந்து என்ன, ஒரு பிசியோ லேப்டாப்போ எதுவா இருந்தாலும் மினிமம் ஸ்பீட் வந்து 8 GB RAM காணும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ரெம்ண்டா என்னன்னு. சரியானே 8 GB RAM வந்து காணும். சரி, நான் உங்களுக்கு மேலதிகமா வந்து என்னென்ன தேவைன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல வந்து நாங்க கொண்டு போவோம். ரைட். ஓகே. இப்ப என்னடா, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரீமியர் ப்ரோல வருவோம். சரியா, பிரீமியருக்கு வாரணும். சரியானே, என்னென்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம், என்னென்ன வீடியோ எடிட் பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விஷயம் தான். பிரீமியர் ப்ரோ இஸ் யூஸ் ஃபார் எடிட்டிங் வீடியோஸ், commercial and other films, television and online video. It also included audio editing functionality. It's a comprehensive video editing software application. என்னடா இப்ப வந்து நாங்க பிரீமியர்ல என்னென்ன ஒர்க் செய்யணும், என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து நாங்க பழகணும், இதில் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது முதலாவது விஷயம் பாத்தீங்க சொன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கு. சரி, பேசிக் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் வந்து என்ன சொன்னா வீடியோ கட்டிங் மெத்தட்ஸ். வீடியோ கட்டிங் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணுவோம். சரியா, அடுத்தது மிக்சிங். மிக்சிங் என்ன, சவுண்ட் மிக்சிங்கா, எல்லாமே சவுண்ட் மிக்சிங் அண்ட் வீடியோ மிக்சிங் எல்லாமே. இப்ப நீங்க வந்து ஒரு 10 ஃபுட்டேஜை கட் பண்ணி போடுறீங்க, 10 ஃபுட்டேஜை கட் பண்ணி போடுறதுக்கு இல்ல, அது சரியான வேல உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க சரியான வேலை வந்து கிரியேட் பண்ணணும். டிரான்சிஷன் என்ன சொன்னா 2 வீடியோக்கும், அதாவது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோக்கு நடுவுல வந்து அதுக்கான எஃபெக்டை கிரியேட் பண்ணதா இந்த டிரான்சிஷன். சவுண்ட் எடிட்டிங்னா என்ன, பொதுவா வந்து சொன்னா உங்களுக்கு இது சில பேருக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா வீடியோ கட்டிங்டா என்ன, மிக்சிங்டா என்ன, டிரான்சிஷன்டா என்ன, சவுண்ட் எடிட்டிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றப்போ வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெளிவா வந்து விளங்கப்படுத்தும். சரியா, இப்ப நார்மலா வந்து சொன்னா ஒரு நாள் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வீடியோ கட்டிங் அண்ட் மிக்சிங் இவ்வளவு விளங்கப்படுத்தும். அடுத்த கிளாஸ்ல வந்து டிரான்சிஷன், சவுண்ட் எடிட்டிங் இதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். எப்படி நாங்க சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். அடுத்தது வந்து பாத்தீங்க சொன்னா கமர்ஷியல் அண்ட் அதர் ஃபிலிம்ஸ். மற்ற டெலிவிஷன்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ற விஷயம் என்ன சொன்னா கிரீன் ஸ்கிரீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியானே, கிரீன் ஸ்கிரீன் நான் யூஸ் பண்றது. அடுத்த ஆன்லைன் வீடியோன்றது இருக்குது. சரிமா, இப்போ ஆன்லைன் வீடியோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிதானே, அடுத்தது ஆல்சோ இன்க்ளூடட் ஆடியோ எடிட்டிங் சொன்னா இப்ப ஒரு பெர்சன் வந்து கதைக்கக்குள்ள அவுட்டோர்ல வந்து ஒரு பெர்சன் கதைக்கக்குள்ள எங்களை பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்குது. என்ன சொன்னா இப்ப சில பேருக்கு சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் பண்ண சொன்னா நீங்க கிளாஸை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணணும். இது மேலோட்டமா தான் கொண்டு போய்க்கிட்டு. அண்ட் ப்ளீஸ் பண்ணி நான் சொல்றேன், ஒர்க் ஷாப் முடிய மாட்டோம், ஃபுல்லா வந்து பாருங்க. அதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிற விஷயம். ஓகே, அப்ப டெலிவிஷன்ல வந்து நீங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஆன்லைன் வீடியோல என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், கமர்ஷியல் அண்ட் அதர் ஃபிலிம்ஸ்
மோஸ்ட்லி ஃபிலிம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப இந்த 5 விஷயங்களை பாத்தீங்க சொன்னா, இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் A to Z நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துவோம். இதுல வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, எனக்கு ஃபுல்லா உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்துவோம். நீங்க ஃபுல் கிளாஸை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும். ரைட். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். சரியானே. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து என்ன? இது வந்து ஒரு பெரிய கடல். சரியானே. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கடல். இப்ப பாத்தீங்க சொன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன்னா, ரெட்டல்ல பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, இப்ப ரெட்டல் வந்து என்ன சொன்னா, அவங்க வந்து உண்மையிலேயே சொல்றேன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு பக்கா எடுகேஷன் ஒரு பெர்சன் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன்னா, பக்கா எடுகேஷன்ல வந்து ஃபுல் அது 100க்கு என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 200% நான் சொல்லுவேன். அவ்வளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போறார்கள். சரியா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா கொண்டு போறார்கள். நான் வந்து எனக்கு கிடைச்ச சான்ஸ் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்க சொன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து நீங்க செய்யணும்னு சொன்னா, கிரியேட் 2D அண்ட் 3D அனிமேஷன்ஸ் வித் வெக்டர் அண்ட் ரிசைசஸ் ஆர்ட். அதாவது ஒரு வெக்டரை வந்து நீங்க என்ன செய்யணும், 2D அனிமேஷன் செய்யணும், 3D அனிமேஷன் செய்யணும். இதை சொல்றேன்னு சொன்னா லோகோ அனிமேஷன். இதை சொல்றேன் என்ன சொன்னா லோகோ அனிமேஷன். சரியானே. லோகோ அனிமேஷனுக்கெல்லாம் இன்றைக்கு சரியான டிமாண்ட் இருக்கு. சரியானே. அது மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் வந்து குறைவு. ஆனா நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ண போனா உங்களுக்கான சக்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நிறைய சான்சஸ் தேடி வரும். அதாவது இப்ப என்ன சொல்றது, ஆஃப்டர் எஃபெக்ட்ல அவ்வளவு ஈஸியா நாங்க ஒர்க் பண்ண இயலாது. ஆனா நாங்க ஒரு இடத்தை பிடிச்சிட்டோம் சொன்னா, நாங்க வந்து என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, ஒர்க்ஸ் கூடிக்கணும் போகும், ஏர்னிங்ஸும் கூடிக்கணும் போகும். மினிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து மினிமம் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs ஏர்ன் பண்ணலாம். அது நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுவேன். சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் வந்து அது என்னென்ன மாதிரின்னு உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். அது உங்களோட கையிலான இருக்குது. அதை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணலாமா, இல்லாட்டி நாம ப்ரீமியர்லயே ஃபாலோ பண்ணலாமா. சரி, ஆனா கட்டாயம் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்வான்ஸா கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரிதானே. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொன்னா மோஷன் கிராபிக்ஸ் கீழே இருக்கு. சரியா, மோஷன் கிராபிக்ஸ். அடுத்தது 2D அனிமேஷன். இதுல நான் 3D ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் 3D இருக்கு. 3D அனிமேஷன். அடுத்தது விஷுவல் எஃபெக்ட். இப்ப பாத்தீங்க சொன்னா மோஷன் கிராபிக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரியா, கார்ட்டூன், அதாவது 2D கார்ட்டூன் 3D கார்ட்டூன் அனிமேஷன் வந்து நாங்கள் மோஷன் கிராபிக்ஸ்ல காட்டுவோம். அடுத்தது பாத்தீங்க சொன்னா என்ன சொன்னா விஷுவல் எஃபெக்ட்னா என்ன, விஷுவல் எஃபெக்ட் VFX சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். VFX இப்ப பாத்தீங்கன்னா படங்கள்ல வந்து என்ன சொன்னா படங்கள்ல வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். மழை பெய்யுற மாதிரி, எக்ஸ்போஷன் பண்ற மாதிரி. சரியானே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹாலிவுட்ல வந்து பெரிய லெவல்ல செய்யறாங்க. இந்தியா லெவல்ல ஹாலிவுட் லெவல்ல வந்து பெரிய லெவல்ல செய்யறாங்க இந்த விஷுவல் எஃபெக்ட். சரி, அப்ப உங்களுக்கு என்ன சொன்னால் நீங்க யோசிக்க வேணும். சரியா, நீங்க யோசிக்கணும் நான் என்ன படிக்கலாம், எது படிச்சா எங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூடும். இப்ப முதலாவது என்ன, இதுல வந்து பிரீமியர்ல வந்து ஏர்னிங்ஸ் நாங்க கூட்டலாம். சரியா, ஆஃப்டர் எஃபெக்ட்லயும் நாங்க ஏர்னிங் கூட்டலாம். பட் இதுக்கு உங்களுக்கு நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு சொல்ல போனா பொறுமையா நீங்க ரெடி பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலமோ 5 மணித்தியாலமோ ஏன் 10 மணித்தியாலமோ நீங்க என்ன செய்யணும், பொறுமையா ஒர்க் பண்ணணும். அதுக்கான அவுட்புட் பண்ண என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும். சரியா, நாங்க அனுபவப்பட்டதுல வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் நான் செய்யக்கல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அவுட்புட்டை பாக்குறப்போ வந்து எங்களை கிளைண்ட் என்ன செய்வாங்க சொன்னா எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்களோட ஏர்னிங்ஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா கூடிக்கொண்டு போகும். சரியா, சோ இந்த விஷுவல் எஃபெக்ட வந்து நீங்க வந்து இப்ப இல்ல மோஷன் கிராபிக்ஸ் ஒன்று இருக்குது, 2D அண்ட் 3D அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட். இந்த 4 விஷயம் என்ன சொன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணாலும் உங்களால வந்து ஒரு சக்சஸா அடையலாம். கண்டிப்பா நான் சொன்னா சக்சஸா அடையலாம். சரியான விஷுவல் எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்க சொன்னா விஷுவல் எஃபெக்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க நார்மலா ஒரு 8 செகண்ட் இப்ப இங்க வந்து, அதாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், பிரீமியர்ல வந்து நான் என்ன செய்வோம் சொன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1 நிமிஷம் 30 செகண்ட் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எடிட் பண்ணலாம். ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ல வந்து அவ்வளவு லென்த்தியெல்லாம் இல்ல. ஜஸ்ட் 30 செகண்ட் இதுக்கெல்லாம் நீங்க வீடியோ செய்யணும். 30 செகண்ட் மிஞ்சி போனா 8 செகண்ட் 8 செகண்ட்ல வந்து நீங்க லோகோ அனிமேஷன் செய்யணும். இல்லாட்டி ஒரு வீடியோல வந்து
ஒரு மழை பெய்த சீன் ஒன்று இருக்கு, அது நீங்க விஎஃப்எக்ஸ் செய்யணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 செகண்ட் இல்லாட்டி 1 நிமிஷம், இதெல்லாம் வந்து நீங்க செய்து கொள்ளலாம். சரிதானே? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். மற்றது என்ன சொன்னா, நீங்க வந்து இப்ப இது செய்யக்குள்ள வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகும். நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன் நான். அதாவது நீங்க வந்து ஒரு பிரீமியர் அடுத்தது ஆஃப்டர் எஃபெக்ட், சரியா? பிரீமியர் அடுத்து ஆஃப்டர் எஃபெக்ட், இந்த ரெண்டும் நீங்க செய்ய போய்க்கல உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும். சரியா? உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து இருக்கும். இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்வாங்க, ஓகே நல்ல எடிட்டர் வந்து எங்களுக்கு சிக்கிட்டான், அப்ப நாங்க ஒர்க் கொடுக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஓகே இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு சேலரி நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஆனா என்ன செய்வாங்க சொன்னா, நீங்க வந்து உங்களோட இதுல வந்து டேலண்ட காட்டணும். ஒரு போட்டோக்கா வாய்ஸ் நாட் கிளியர் అండి. இப்ப கேட்க நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் எடிட்டர் ஆகணும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதுக்கான இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். வெயிட் அண்ட் சி, நெட்வொர்க் கொஞ்சம் பிஸி ஸ்லோவா இருக்கு போல இருக்கு. எல்லாருக்கும் கேட்க நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா என்ன, உங்களுக்கான ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகும். நீங்க வந்து என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு கொஞ்சம் கெத்தா வந்து நீங்க என்ன செய்யலாம், ஓகே நான் எடிட்டர் இதுல வந்து நீங்க உங்களோட நீங்க நினைச்ச பேஷனை நீங்க முடிக்கலாம். இதுக்குள்ள வந்து போட்டோகிராஃபி மேல மேடம் சரி, அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் நான். அதாவது போட்டோ அனிமேஷன், சரி அது எப்படி நான் செய்யறேன்னு உங்களுக்கு ஃபுல்லா நாங்க விளங்கப்படுத்துவோம். எல்லாரும் கேக்குதா? ஆம் சார் கேக்குது. ஓகே, மற்ற கேக்குதானே? ஏன்னா இப்ப சில பேருக்கு சவுண்ட் வேலை செய்யலையோ நான் கேட்கிறேன். இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதுக்கான டவுட் இருக்கா? மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து என்னோட நேரடியாக கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒருத்தங்க டவுட்ஸ் இல்ல வேற யாக்கள்? இப்ப நிறைய பேர் இருக்கீங்க போல கிடக்குது. சார் நான் ஏன்னா இது லேட்டா வந்து என்ன சொன்னா, இப்ப இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்க்ஷாப் தான் போகுது. அதாவது நீங்க ஒரு எடிட்டர் ஆகணும் என்று சொன்னா நீங்க என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம். முக்கியமா வந்து நீங்க பேஷனை ஃபாலோ பண்ணணும். இது வந்து உங்களோட வேலையை பார்க்காம உங்களோட பேஷனை பார்க்க சொன்னா. ஹலோ, ஹலோ, நீங்க கதைக்கு இப்ப சொல்லுங்க சார். அந்த பேமெண்ட் எவ்வளவு சார், எவ்வளவு காலம் எடுக்குது சார் இது முடியறதுக்கு? இது சம்பந்தமா நீங்க வாசித்தோட கதைக்கலாம், உங்களோட டைரக்டரோட கதைக்கலாம், இதோட முடிவு. ஆனா இது கோர்ஸ் ஃபீஸ் சாரி கோர்ஸ் டைம் வந்து 2 months தான் இதுக்கு அலௌட் இருக்கு. அதுக்குள்ள வந்து உங்களை ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணுவோம். ஒருத்தர் மெசேஜ் போட்டுக்க, இனியவன் சார் இந்த எடிட்டிங் லேப்டாப் ஓ பிசில மட்டுமா செய்ய இயலும்? நான் உங்களுக்கு அதுக்கு விளங்கப்படுத்தணும், அதுக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். சார் போன்ல செய்யலாமா? இப்ப என்னண்டா போன்ல செய்யல எடிட்டிங்? நோ 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 நோ, இதுல போன்ல செய்யலாது, போன்ல செய்யலாது. என்னண்டா இப்ப நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன், செய்ய எல்லா விஷயம் சொல்றேன்னா வழியா கவனிங்க. ஒன்று இதுக்கு என்ன சொன்னா வீடியோ எடிட்டிங்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குது. மூன்றாவது வந்து கிரியேட்டிவ் ஒன்று இருக்குது. அந்த கிரியேட்டிவ் வந்து யாருமே யூஸ் பண்ண இல்லாது, அது ரொம்ப கஷ்டமானது. ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்க லேப்டாப் இல்லாட்டி பிசில நீங்க செய்யலாம். மொபைல்ல வந்து நீங்க செய்யவே இயலாது. ஏன் செய்யலாம் சொன்னா, அதுல வந்து வீடியோ கட் பண்ணணும், ரெண்டாவது வந்து சவுண்ட் கட் பண்ணணும், சவுண்ட கூட்டணும் குறைக்கணும், வீடியோ ஸ்பீட கூட்டணும் குறைக்கணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக நீங்க வந்து மொபைல்ல வந்து எடிட் பண்ண இயலாது. நார்மல் ஷார்ட் வீடியோக்கு வந்து இப்ப நீங்க போன்ல எடுக்கிற வீடியோக்களை வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு ஒரு ஹொபிக்கு எடிட் பண்ணலாம். ஆனா ஒரு ஒர்க் வந்துட்டா நீங்க வந்து என்ன செய்யணும், லேப்டாப் கட்டாயம் ஒரு பிசி இருக்கணும், இல்லாம நீங்க ஒர்க் பண்ணலாது. அடுத்தது என்ன ஆப்ஸ்? ரைட்ஸ்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அபிஷேக் இந்த கோர்ஸ் படிக்க அதான் சொன்னேனே, என்ன சொன்னா நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துவேன். சரியா? உங்களுக்கு எல்லாம் நான் விளங்கப்படுத்துவேன். என்ன முடியல, என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? எவ்வளவு காலம், எவ்வளவு ஃபீஸ் எல்லாம் உங்களை விளங்கப்படுத்துவோம். மற்றது உங்களோட நீங்க செய்ய போற சாஃப்ட்வேர் அதுக்கான என்ன சொல்றது, அதுக்கான டைமிங் எவ்வளவு காலம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்துவோம். முக்கியமா வந்து என்ன சொன்னா ஓகே கம்ப்யூட்டர் ஸ்பீட் அதுக்கு பார்ப்போம். சரியா? இப்ப எல்லாரும் கேள்வி சொன்னா எல்லா எக்ஸ்கியூஸ் மீ சார், மைக்கை ஆன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மைக்கை ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகேயா, எல்லாம் ஓகேயா? ஓகேயா? ஓகே சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் ஓகே. ஏன் பிரச்சனையா? ஒண்ணுமில்ல தானே, என்ன ரைட். என்னடா ரைட் ஃபர்ஸ்ட் சட்டை பார்ப்போம். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. என்னென்ன கேள்வி சொன்னா, நாங்க மாயாஸ் வந்து நாங்க லெக்சர் பண்றது இல்ல. 3 சாஃப்ட்வேர் தான், ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட், அடுத்தது வந்து எங்கோட. சரியானே? ஓகே. என்னடா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யக்குள்ள வந்து என்ன தேவைன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து மொபைல் போன்ல நாங்க எடிட் பண்ண இயலாது. சரியானே? நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம், மொபைல் போன்ல நாங்க வீடியோ எடிட்டிங் செய்ய இயலாது. என்ன தேவைன்னு சொன்னா எங்களுக்கு லேப்டாப் அண்ட் ஒரு பிசி இருக்கணும். தான் நாங்க வீடியோ வந்து ஈஸியா எடிட் பண்ணி கொண்டு போகலாம். ஏண்டா ஒரு தொழில் முறையில வந்துட்டா நீங்க வந்து போன்ல எடிட் பண்ணி சரியா கஷ்டப்படுறீங்க, செய்யவே இயலாது. நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம், போன்ல எடிட் பண்ண மாட்டீங்க, லேப்டாப்லாம் உங்களுக்கு செய்யலாம், அல்லாட்டி பிசி. சரிதானே? ஓகே. அடுத்து என்ன சொன்னா, எவ்வளவு காலம் எடுக்கும்னு கேட்குறீங்க. சரியானே? இப்ப இதுல வந்து என்ன விஷயம் நான் பார்க்கணும்னு சொன்னா, ஓகே. இப்ப இதுல வந்து என்னன்னா, வீடியோ எடிட்டிங் ஏர்னிங்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு. சரியானே? இதை நான் உங்களுக்கு பார்ப்போம். ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டிங் ஒன்று இருக்குது, ஜாப் ஒர்க், யூடியூப் சேனல், சோசியல் மீடியா கண்டென்ட்ஸ். சரிதானே? இந்த 4 உங்களுக்கு என்ன சொன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டிங் அதுல பாத்தீங்கன்னா ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர். சரியா? அடுத்தது ஜாப் ஒர்க், அடுத்தது யூடியூப் சேனல். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டிங் செய்ய போனா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய விஷயம் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து என்ன சொன்னா, இப்ப ஃபைவரை பொறுத்தவரையில வந்து உங்களுக்கு வேலை எடுக்கிறது ஈஸி, செய்யறது ஈஸி. அப்வொர்க்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுக்காக சொன்னா, இப்ப ஃபைவரை பொறுத்தவரையில வந்து சரியா, ஃபைவரை பொறுத்தவரையில வந்து இன்றைக்கு வந்து போட்டி கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு வந்து போட்டி வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு புதுசா ஒரு இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் இன்னென்ன வேலையை நான் பெர்ஃபெக்டா செய்வேன். அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, நீங்க வந்து ஃபுல்லா வந்து நீ கிளாஸை ஜாயின் பண்ணணும். சரியா? அடுத்தது அப்வொர்க், அடுத்த ஃப்ரீலான்சர்ல வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன சொன்னா, அங்க வந்து ப்ரப்போசல் வந்து நாங்க கொடுக்கணும். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரப்போசல் நாங்க என்ன மாதிரி கொடுக்கணும் சொன்னா, எங்கட போர்ட்ஃபோலியோ, எங்கட ஒர்க் சாம்பிள் எல்லாம் நான் என்ன செய்யணும், ஒரு ப்ரப்போசல் நாங்க எழுதி கொடுக்கணும். ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல வந்து நான் என்ன செய்யணும், மெயில் பண்ணணும். சரி, அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். அடுத்த ஃபைவரை ஃபைவர்ல வந்து உங்களுக்கு உங்களோட ஒர்க் சாம்பிளை வந்து ஃபைவர்ல அப்டேட் பண்றீங்க, கிளைம் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கான பூஸ்டிங், அதாவது ப்ரொமோஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரி, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பேமெண்ட் செய்யணும். அதுக்கான இதுல வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதாவது ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன், எப்படி நாங்க வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நாங்க செய்யலாமண்டு. சரிதானே? இப்ப மெசேஜ் போடுறாங்க, அதுக்கு பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
சலோஜன் வந்து போட்டிருக்கேன். டாவின்சி ரிசால்வ் போட்டிருக்கேன். இல்ல இங்க வந்து அடாப் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட், எங்கோட இந்த 3 தான் உங்களுக்கு இருக்கும். என்ன சொன்னா இப்ப பாத்தீங்க சொன்னா ஒன்று இருக்குன்னு சொன்னா என்ன ஃபைனல் கட் ப்ரோ ஒன்று இருக்குது. சரி, ஃபைனல் கட் ப்ரோ ஒன்று இருக்குது. ஃபைனல் கட் ப்ரோ அடுத்தது பாத்தீங்க சொன்னா டாவின்சி ரிசால்வ், அடுத்தது ப்ரீமியர். சரியானே, இதுல வந்து எங்களுக்கு என்ன சொன்னா 3மே ஈஸி. சரியா, ஆனா ஃபைனல் கட் ப்ரோ வந்து என்ன சொன்னா உங்களுக்கு மேக் புக் தேவை. சரியா, மேக் புக் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். மற்றது பார்த்து சொன்னா நார்மலா எல்லாரும் எடிட் பண்ற விஷயம் என்ன, ப்ரீமியர்லாம் செய்யலாம். ஏண்டா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிதானே, அதுல ஒன்று டிபிக்கலான விஷயங்கள் இருக்குது, இங்க வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இருக்கு. ரைட், அடுத்த பதுசன். போட்டோல வீடியோ எடிட் பண்ண என்ன ஆப், போன்ல என்ன வீடியோ ஆப், என்ன யூஸ் பண்றது வீடியோ எடிட் பண்ண ஆப்? அதாவது பதுசன் என்னடா, கேப்கட் அண்ட் டிக்டாக்ல வந்து நீங்க போட்டோ எடிட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே, அது நீங்க ஒர்க்குன்னு வந்துட்டா நீங்க கரெக்டாக என்ன செய்யணும்னு சொன்னா ப்ரீமியர், அடுத்தது ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் செய்ய ஆகணும். நான் எல்லாரும் காட்டுற விஷயம் என்ன சொன்னா இதுல வந்து நீங்க இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்ன சொன்னா அடாப் ப்ரீமியர், அடுத்தது அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட், அடுத்தது அடாப் மீடியா எங்கோட். இந்த 3 விஷயம் தான் நீங்க படிக்க போறீங்க. இதுக்கு மேலதிகமா வந்து ஒன்றும் இல்லை. சரியானே, பட் இதுலயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். சரி, இப்ப நிறைய பேர் வந்து முன்னெடுத்தீங்க, உங்களோட மெசேஜ்ல விளங்குது, ரொம்ப நல்லா இருக்கு, அதை நீங்க கீப்பிட்ட பண்ணுங்க. ரைட்ஸ், அடுத்தது பாத்தீங்க சொன்னா என்ன, அடுத்த விஷயம் வந்து ரைட்ஸ் டைப் ஆஃப் வீடியோ எடிட்டிங். சரியானே, டைப் ஆஃப் வீடியோ எடிட்டிங். இப்ப பாத்தீங்க சொன்னா சினிமாவில் வந்து என்னென்ன மாதிரி இது யூஸ் பண்றாங்க, லீனர் வீடியோ எடிட்டிங், நான் லீனர் வீடியோ எடிட்டிங், ஆன்லைன், சரி ஆஃப்லைன், ஆன்லைன், கிளவுட் பேஸ்ட் எடிட்டிங், விஷன் மிக்சிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொன்னா நார்மலா வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து தனித்தனிங்க லீனர்ண்டா என்ன, நான் லீனர்ண்டா என்ன, ஆஃப்லைன்ண்டா என்ன, ஆன்லைன்ண்டா என்ன, கிளவுட் பேஸ்ட் எடிட்டிங், விஷன் மிக்சிங், இதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் 1 டே தான் இந்த கிளாஸை கவர் பண்ணி கொண்டு போயிடும். ரைட்ஸ், எல்லாரும் மெசேஜ் போடுங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்ஸ், பதுசன் நான் திரும்ப சொல்றேன், போன்ல வந்து நீங்க வீடியோ எடிட் பண்ண சொன்னா கேப்கட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே பார்க்க போனா டிக்டாக்ல எடிட் பண்ணலாம். கிடு பாருங்க சார், ஆப்ஸ் நீங்க தருவீங்களா? எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன சொன்னா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் சரியா, நான் இப்ப மெசேஜ் பார்க்கல. சரியா, நான் இப்ப மெசேஜ் பார்க்கல. என்ன சொன்னா நீங்க வந்து நீங்க படிக்கிற விஷயத்துல வந்து இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணி செய்யக்கல வந்து உங்களை கூகுள் டிரைவ்ல வந்து லிங்க் அனுப்புவேன் நான். சரியானே, இந்த 3 சாஃப்ட்வேரை நான் என்ன செய்வேன்னா லிங்க் அனுப்புவேன் நான் குரூப்ல. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். முக்கியமா லேப்டாப் வச்சுக்கிறார்கள் அண்ட் பிஎஸ்சி வச்சுக்கிறார்கள் வந்து ஈஸியா நீங்க டெவலப் பண்ணலாம். அப்படி விளங்காத ஆட்கள் வந்து என்னோட வந்து நீங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு நான் வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். சரி, நான் திரும்ப சொல்றேன், ப்ரீமியரை வந்து நீங்க போன் லேப்ல வந்து வச்சு செய்யறது கஷ்டம். சரி, இப்ப டேப்லெட் வச்சுக்கிறாக்கள் வந்து ஈஸியா வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். லேப்ல வந்து ஈஸியா செய்யலாம், போன்ல வந்து செய்யணும் கஷ்டம், செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு சரியான இதுல காட்டும், பிள்ளைகளை விடும். ஸோ அதால வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஆஃப்டர் எஃபெக்ட்லயும் நான் என்ன நார்மலா நீங்க போன்ல எடிட் பண்ண மாட்டீங்க, மீடியா எங்கோட நீங்க போன்ல எடிட் பண்ண மாட்டீங்க. இது ப்ரொஃபஷனல் லுக்ல வந்து நீங்க செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க போனை வந்து நீங்க ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க லேப்ல வேலை செய்யணும். ரைட், சலோஜன் அடாப் ப்ரீமியர் ப்ரோ 2023 பை பண்ணணுமா இல்ல அடுத்தது? ஓ என்னன்னா இப்ப உங்களுக்கு ப்ரீமியர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து தருவேன். அது நான் நார்மலா யூஸ் பண்றதுதான் எடுத்து தருவேன். அடுத்தது ஆல்ரெடி பர்சனுக்கு சொல்லியாச்சு. சார் அடுத்தது யார் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, ஏஆர்கே சார்.
நீங்க சொஃப்ட்வேர்ல என்ன டீஸ் பண்ணி தருவீங்க என்று சொல்லலாமா? சொல்லலாம். என்னடா உங்களுக்கு வந்து இப்ப என்னென்ன விஷயங்கள் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தும் சரியா? இப்ப அதை நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா குயிக்கா முடிக்க பார்க்கணும். அடுத்தது ஆஹ் எப்படி டெவலப் பண்றது இல்ஹான்ஸ் அதெல்லாம் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். குயிக்க பாருங்க ஒர்க் ஷாப்ப. ரைட் ஓகே. எல்லாம் வந்து என்ன சொன்னா இந்த சிங்க இருக்கீங்க நல்ல விஷயம். ரைட் இப்ப என்னடா என்னென்ன வீடியோ எடிட் பண்ணணும் சரியானே? அது உங்களுக்கு என்ன சொன்னா நார்மலா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நாங்கள் என்ன செய்யணும் ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து என்ன சொன்னா ஒரு கிரீன் ஸ்கிரீன் வீடியோ எடிட் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து என்னன்ற சொன்னா நாங்க வந்து இப்ப நார்மலா பார்த்தோம் என்ன இதுல வந்து ரைட் டெலிவிஷன் வீடியோ சரியா ஷார்ட் பிலிம் கொமர்ஷியல் வீடியோ இந்த மாதிரி வீடியோக்கு வந்து நான் என்ன செய்யலாம் ப்ரீமியர்ல வந்து எடிட் பண்ணா உங்களுக்கு வந்து நான் வந்து டீப்பா கொண்டு போகல ஏன்டா எங்களுக்கு டைம் காணாது. அதனால எங்களுக்கு வந்து நார்மலா தான் 1 ஹவருக்குள்ள வந்து எவ்வளவு விஷயமும் கொண்டு போகணும். அதனால நான் உங்களுக்கு டீப்பா கொண்டு போயில கிளாஸ்ல வந்து என்ன சொன்னா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு A to Z நான் கிளியர் பண்ணுவேன். சரி எல்லாம் ரொம்ப குயிக்கா இருக்கீங்க நல்ல விஷயம். ஆனா உடனே எல்லாம் படிக்க இயலாது. ஏன்டா மற்றாக்கள் இருக்கணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் நாங்க சிலவா கொண்டு போகணும். சரி வேற டவுட்ஸ் பாப்போம். செலெக்ஷன் டேப்லெட்ஸ்ல எடிட்டிங் பண்ணலாமா? யா செய்யலாம். அடுத்தது KIS அடுத்தது சார் 4GB RAM லேப்டாப் ஓகேவா இருக்குமா? யா வேலை செய்யலாம். அடுத்தது ARK சார் சாஃப்ட்வேர்ல என்ன டீஸ் பண்ணி தருவீங்க என்று சொல்லலாமா? கிளாஸ்ல சொல்லுவோம். பட் எல்லாத்தையும் இப்ப டிப்பா கொண்டு போயிடாது எங்களுக்கு டைம் காணாது. அடுத்தது நிறைய பேர் கதைக்கிறீங்க அது நிறைய பேர் பாய் போடுறீங்க. என்ன சொன்னா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் சொன்னா இல்ல நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா என்ன சாஃப்ட்வேர்ல எடிட் பண்றது. அடுத்த விஷயம் வந்து போன்ல எடிட் பண்ணலாமா லேப்டாப் வந்து 4GB ஓகேவா? பட் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் சொன்னா நான் திரும்ப சொல்ற விஷயம் நீங்க போன்ல எடிட் பண்ண கஷ்டம். அடுத்த விஷயம் வந்து மினிமம் வந்து 4GBல ஒர்க் பண்ணலாம். ஆனா நீங்க பெரிய ப்ராஜெக்ட் வந்து செய்யலாது. ஒரு குறைஞ்சது 8GB யூஸ் பண்ண பாருங்க. ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட்ஸ் அடுத்த விஷயம் பார்ப்போம். லாஸ்ட் விஷயம் ஓகே என்னடா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ரெட்டல்ல பற்றி நான் சொல்லணும் சரியா? ரெட்டல்ல பற்றி நான் சொல்லணும். இது லாஸ்ட் டைம் மட்டும் அதோட முடிப்போம். உங்களுக்கு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 100% வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அடுத்த வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து இருக்கும். மற்றது இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி சரி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி சரி டீம் சப்போர்ட் ஒன்று இருக்கும். முக்கியமா வந்து நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் வந்து 100%. மற்றது பாத்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து எங்களால் எடுத்து தர இயலும் சரிதானே? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று என்ன சொன்னா டைம் காணாது இப்ப ரைட்ஸ் எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன சொன்னா 2 monthsல வந்து வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் வந்து என்ன இதுல வந்து என்ன சொன்னா முதலில் இணையம் 20 மாணவர்களுக்கு 50% கட்டணத்தில் கல்வி வழங்கப்படும். அதாவது நீங்க வந்து என்ன சொன்னா 1 டைம்ல வந்து நீங்க வந்து பே பண்ணக்குள்ள சரி என்ன 1 டைம் நீங்க பே பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து 2000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணும். அதாவது 10,000 கோர்ஸ் வந்து உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி 8,000க்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து போகும். மந்த்லி பேமெண்ட் செய்தாக்களுக்கு வந்து 5,000 அதாவது 10,000 படி நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து கிளாஸை வந்து 2 monthsக்கு வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கொண்டு போகணும் சரிதானே? ஓகே ரைட்ஸ் இப்போ இதில் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு சரியானே? ஜாயின் டு ஹவு டு ஜாயின் ஃபார் திஸ் 2 months கோர்ஸ். அப்போ இதில் வந்து என்ன சொன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ்ல வந்து என்ன செய்யணும் நீங்க வந்து ஜாயின் ஆகணும். இந்த நம்பர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் ஆகணும் சரியானே? வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் எல்லாரும் மெசேஜ் போடுறீங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து இப்ப பேமெண்ட் தான் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா என்ன நம்பர் வந்து நான் கீழே போடுறேன் நான். ஓகே அதில் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ஸ்லேட்ல இருக்கிற நம்பரை எதுவும் தேவையான கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க டீடைல்ஸ் ஓகே எல்லாம் ஓகே 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 என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து என்னடா உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட்
பேமெண்ட் விஷயங்கள் வந்து இந்த நம்பர்ஸ்ல வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. சரிதானே? இதுல இருக்குது. சரிண்ணே, இவங்க உங்களை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைன்னு சொன்னா இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. மற்றது உங்களை சொஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது. சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், சொஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மற்றது வந்து பிசி என்ன கன்ஃபிகரேஷன் இருக்கணும், மற்றது வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். அதான் கட்டாயம் கொண்டு போவேன் நான். அதை நீங்க யோசிக்கவே தேவையில்லை. யாரும் ஒன்றும் யோசிக்க வேணாம். என்னென்ன படிப்பு வந்து கேட்குறீங்க, பட் உங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிதானே? ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், ஓகே, சொல்லுங்க. இந்த திரும்ப ஒருக்கா வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் வேணும்னா மினிமம் பிசியில் இப்போ நார்மலாக எடிட் பண்ணால் மினிமம் பிசியில் யா, திரும்ப சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. என்னன்னா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து செய்யக்கொள்ள, சரியானே? இப்ப எல்லாம் நீங்க கவனம் பார்க்கணும். ஒரு லேப்டாப்ல நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும் சொன்னா, சரியா, பிசி கன்ஃபிகரேஷன். சரியா, நார்மலா ஒரு லேப்டாப்ல வந்து மினிமம், சரியா, படிக்கலுங்க, மினிமம் வந்து 8 GB RAM தான் முக்கியம். சரிண்ணே, மினிமம் 8 GB RAM. ப்ரொசஸர் வந்து, சரியா, ப்ரொசஸர் வந்து i5ல இருக்கும். i5 இல்லைன்னா i3. சரிண்ணே, அதுக்கு மேல இருந்தா இன்னும் பெட்டர். i3 இல்லாட்டி i5ல வந்து நீங்க என்ன செய்யலாம், வீடியோ எடிட்டிங் செய்யலாம். சரிண்ணே, நார்மலா வந்து நீங்க எடிட்டிங் செய்யலாம். ஆனா கட்டாயம் RAM வந்து மினிமம் வந்து 8 GB இருக்கணும். நீங்க 4 GB கனெக்ட் பண்ணி சொன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு லாங் டைம் வந்து ஒர்க் பண்ண இயலாது. சரியானே? இதான் என்னால சொல்லலாம். சரி, பிஎஸ்சி இருந்தா நீங்க பெரிய ப்ராஜெக்ட் செய்யக்குள்ள வந்து நான் என்ன மாதிரி உங்களுக்கு பிஎஸ்சி பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். என்ன ரேம் யூஸ் பண்ணலாம், என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம், அது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதால வந்து நீங்க நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஓகே, எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் நான். மற்ற சாஃப்ட்வேர்லாம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது கூகுள் டிரைவ்ல வந்து லிங்க் அனுப்புவோம். அதை நீங்க டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ண தெரியாத ஆட்கள் வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து போட்டுட்டு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி கொண்டு போவோம். பிரச்சனை இல்லை. விளங்காத ஆட்களுக்கும் என்ன செய்யலாம், நாங்க வந்து ரிவிஷன் கிளாஸை கொண்டு போவோம். மற்ற ஒரு விஷயம் வந்து முழு பேரும் வந்து, அதாவது இன்றைக்கு ஜாயின் பண்ற அவ்வளவு பேர் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நாங்க அப்டேட் பண்ணி காட்டுவோம். சில சில மிஸ்டேக் வந்து எப்படி எப்படி வருது அதெல்லாம் உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்துவோம் நாங்க. ஓகே, வேற என்ன? நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. நான் வந்து ஃபுல்லா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல அது. ஓகே, இதோட கிளாஸை நாங்க முடிப்போம். சாரி, ஒர்க் ஷாப்பை முடிப்போம். அடுத்த கிளாஸ் வந்து எப்போ இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், சொல்லுங்க. இந்த சாஃப்ட்வேர் தருவீங்களான்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் கொடுக்குறது தானே, நம்ம ப்ரீமியம் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தானே அவங்க எல்லாருக்கும். ஓ, அது கொடுக்குறதா? என்னன்னா இப்ப எல்லாரும் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. என்னன்னா இப்ப சாஃப்ட்வேர் வந்து எல்லாம் கேட்குங்க தெரிவிங்களாண்டி. ஆனா 3 சாஃப்ட்வேர் உங்களுக்கு லிங்க்ல போடுவோம். அது நீங்க எந்த ஒரு டவுட்ஸும் பட தேவையில்லை. அதை நான் வந்து நான் பார்த்துக்கொள்வேன் நான். அடுத்த விஷயம், அடுத்தது யாரு ராசித் நம்பர் கேட்கலாம். ராசி, உங்களோட நம்பரை கொடுங்க. ஓகே ஓகே, அந்த ஸ்லைட் சார், ஃபைனல் ஸ்லைட் எடுத்து அந்த நம்பரை கொஞ்சம் காட்டுங்க. இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வந்து பாருங்க, லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து ரெஜிஸ்டர் நவ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரியானே? இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. ஒன்று எடுங்க அவளுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். பிறகு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இல்லாமல் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். உங்களோட நேமையும் வீடியோ எடிட்டிங் கோர்ஸுக்கு ஜாயின் ஆகணும்னு சென்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதோட கிளாஸை முடிப்போம். ஓகே.